இந்த அறக்க மாட்டாத வேலைக்காரனுக்கு 52 கருக்கு இருக்குவான்னு சொல்லுவாங்க. அறக்க தெரியாத வேலைக்காரனுக்கு 52 கருக்கருவா கொடுத்தாலும் அவனுக்கு அறக்க தெரியவே தெரியாது. ஏன்னா அவன் அறக்க தெரியாதவன்ட்டு கொண்டு போய் நீங்கள் கருக்கருவாவில் கொடுத்து என்ன பண்ணுறது? சரியா? அது மாதிரி வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். இதெல்லாம் நம்ம கேள்வி தான் பட்டிருக்கோம். இது பள்ளிக்கூடத்தில் படித்ததோடு சரி, யாராவது செஞ்சு பார்த்துருக்கீங்களா? இங்கே செஞ்சிகிட்டு இருக்காங்க. இதை பாருங்கள், வெறும் புல்லு காடு தான். அது உள்ள இந்த வருஷத்தில் 2 மழை தான் பெஞ்சிருக்கு. சும்மா எப்படி சொல்கிறது, ஒரு தூறல் அல்லது ஒரு 2 உழவு மழைங்கிறாங்க. 2 உழவுன்னா ஒரு அடி நனையுமா, அரை அடி நனையிறது. டெல்டாவில் பிச்சு உதருது. 2.5 சென்டிமீட்டரான் 2 உழவுன்னா. திரு செந்தில் இவங்க தான் முதலாளி. என்னடா 2 ஏக்கர் வச்சிருக்கிற ஆளை போய் முதலாளிங்கிறன்னா, இதில் இருக்கிற எல்லாமே இவருக்காக உழைக்குது. மண்ணை வேலை வாங்க தெரியுது, வெயில வேலை வாங்க தெரியுது, காற்றை வேலை வாங்க தெரியுது, புல்லை வேலை வாங்க தெரியுது. பாருங்க, 2 பசு வச்சிருக்கிறாரு. 2 பசு தின்னுட்டு கொழுத்து போய் நிற்கிது. தீவனம்லாம் கிடையாது. 2 பசுவோட வாழ்ந்துட்டு இருக்காருங்க. அந்த பசு குடும்பம் பண்ணிக்கிட்டு இருக்கு. வண்டி அவ்வளவும் கொடுக்குது. இந்த தோட்டத்தில் விளையிற புல் பசு தின்னது போக மிச்சம்லாம் தானாக காஞ்சி அப்படியே மக்கி. இதை பாருங்க, இதெல்லாம் காஞ்சிச்சு. இதை உழவு ஓட்டி நேரம் வச்சுக்கோங்க, ரொட்டேட்டரை விட்டு மண்ணாக போயிருக்கும். இந்த புல்லு கூட பணமாக மாறுது. அதுக்கு மேலே காஞ்சிதுன்னா அப்படியே மேலே காஞ்சி நனைஞ்சி நல்ல கடுமையான வெயில் அடிக்கும்போது இது உள்ள கையை விட்டு பார்த்தீங்கன்னா புல்லு உள்ள எப்படி இருக்கும்? சுடுமா, சில்லுன்னு இருக்குமா? சில்லுன்னு இருக்கும். ஏன்னா புல்லு மேலே தான் வெயில் படும். தரையை சுடவே சுடாது. இந்த தென்னம்பிள்ளைக்கு தண்ணியே பாய்ச்சலைங்க. எத்தனையாவது வருஷம்? இது 2வது வருஷம். 2 வருஷம் முடிஞ்சிருக்கு. 2 தண்ணி விட்டுருக்கோம் ஒரு வருஷத்தில். அவ்வளோதான். ஒரு வருஷத்தில் 2 தண்ணி, அவ்வளோதான். 10 நிமிஷம் 20 நிமிஷம் வந்துருக்கு. ஒரு வருஷத்தில் 20 நிமிஷம் 2 தண்ணி. ஒரு சந்தேகம் இன்னொன்று, நிறைய இதுமாரி பேசும்போது பார்க்குறவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட எரிச்சல் வரும். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் ஆண்டு பூரா 10 போர் 15 போர் போட்டு 1000 அடி 2000 அடி போர் போட்டு அங்கே தண்ணி பாய்ச்சி இங்கே தண்ணி பாய்ச்சி அவன் உரம் வச்சு மருந்து அடித்து என்னன்னா பண்ணி இன்னும் தண்ணியே பாய்ச்சாமல் தென்னம்பிள்ளை வளர்க்குறான். இந்தமாரி யூடியூப்பில் பேசி இருக்கிறவன் குடியே கெடுக்கிறானோ வந்து பார்க்கணும். சரியா? ஏன்னா கள்ளிப்பாளையம் தாராபுரம் கள்ளிப்பாளையங்க உயிரோடு இருக்காரு. இதை பாருங்க, நீங்கள் சந்தேகம் வந்துன்னா வந்து பார்க்கணும். சும்மா வச்சு அப்போ இந்த மாதிரி பயிர் வளர்க்க தெரிஞ்சால் எவ்வளோ நல்லது பாருங்க. பம்பு செட்டே இல்லைன்னா கூட வளர்த்தலாம் போல. இது சின்ன குழந்தையா இருக்கும்போதே 2 வருஷம் தாக்கு பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் வளர்ந்துருச்சு. அந்த 20 நிமிஷம் தண்ணியை பாய்ச்சலனாலும் தாக்கு பிடிக்கும், 2 தண்ணியும் வருஷத்துக்கு. சரியா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வண்டு தாக்கிற பிரச்சனை பெரும் பிரச்சனை. அந்த வண்டை 2 விதம். ஒன்று கடுமையான வெயில் இருக்கிறதுனால பெரும்பாலும் தாக்குறது இல்லை. அதை மீறி தாக்கிறதுக்கு எந்த விதமான ரசாயனமோ வேதியியல் பொருளை பயன்படுத்தலை. தானே செஞ்சு, அதாவது ஒரு ஊசி மாதிரி இருக்குது. அந்த வண்டு கடிச்சால லேசாக குறுத்து ஆட ஆரம்பிக்கும். ஆட ஆரம்பித்ததுமே கீழே பார்த்தீங்கன்னா பச்சையாக புதுசாக அது தின்னுரும். வண்டு இருந்ததுன்னா எடுத்து காமிச்சிருவோம். இப்போ அந்த மாதிரி தானே சரி பண்ணிடுறாரு. மொத்தம் எண்ணிக்கை அவ்வளோதானே, ஏக்கருக்கு 50-55 தான் இருக்கும் தன்னை. அதை சரி பண்ணிடுறாரு. இந்த புல்லு பூரா காஞ்சி தானே எருவாயிடுதுங்க, வளமாயிடுது. இவருங்க வண்ணத்து பூச்சி பறந்துக்கிட்டே இருக்கு. இவருங்க தோட்டம் பூரா வெறும் வண்ணத்து பூச்சிங்க. அப்படியே கணக்கு நடங்காத வண்ணத்து பூச்சிங்க பாருங்க. கலராக விதவிதமாக வண்ணத்து பூச்சி இங்கே பாருங்க. அப்படியே தோட்டமே வெறும் புல்லு காடு. அப்படியே காஞ்சி இந்த தோட்டம் தனக்கு வேண்டிய வளம் எருவை தானே உண்டாக்குது. ஈரத்தை காய விடாமல் வச்சுக்குது இந்த புல். அப்படியே தவறி வாழ்ந்து செத்து போகும்போது அப்படியே உரமாயிடுது. இந்த தென்னம்பிள்ளைக்கு ஒரு தொல்லையுமே இல்லை. உழவுங்கிற ஒன்று மறந்துட்டாரு, செலவே இல்லை. தென்னம்பிள்ளை வளர்ந்து காய்க்க ஆரம்பித்தா அவ்வளோ லாபம். நான் சொல்லியிருக்கேன்ல, எந்த வேலையும் செய்யாமல் வர்றதெல்லாம் வருவாயாக வந்துக்கிட்டே இருந்தால் அவன் முதலாளி தானே. உழைச்சி அதிலே 50 ஏக்கர் வச்சுருந்தாலும் அந்த விளையிற எல்லாத்தையும் அதிலே கொட்டினான்னா அவன் ஏழை தான். அவன் எப்படி முதலாளியாக இருக்க முடியும்? எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் முதலாளி. அந்த மாதிரி இருக்கிற முதலாளியை நம்ம வாழ்த்துறோம். திரு செந்தில்குமார், தாராபுரம் கள்ளிப்பாளையம். சரியா? வந்து பாருங்கள். 1 ஏக்கர் 2 ஏக்கர் இல்லைங்க, 3 ஏக்கர் விவசாயம் பண்ணுறாரு. நன்றி, வணக்கம்.